அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க உலமாக்களே, நம்ம உலமாக்களுக்கு அரசு மானியத்தின் மூலமாக வரக்கூடிய அந்த இருசக்கர வாகன சம்பந்தமாக இன்று திருச்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நம்ம சிறுபான்மையினர் நலத்துறை அந்த அலுவலகத்தில் வந்து அந்த ஆஃபீஸரை சந்தித்து நம்ம கேட்டோம். இதில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னு சொன்னால், இதனுடைய விவரங்கள் சரியான முறையில் நமக்கு யாருக்குமே தெரியலைங்கிற அடிப்படையில் இன்றைக்கி நேரடியாகவே வந்து நம்ம சிறுபான்மையினர் நலத்துறையில் இருக்கக்கூடிய அந்த பணியாளர்கள்ட்ட நம்ம விசாரிக்கும் பொழுது அவர்கள் சொன்ன சில முக்கியமான ஒரு 4 தகவல்களை உலமாக்களுக்கு நம்ம சொல்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. இந்த மானியம் கிடைப்பதற்கு அது ரொம்ப இலகுவாக இருக்கும். அதில் முதலாவது விஷயம், உலமாக்கள் நலவாரிய கார்டு யார்கிட்டலாம் இருக்குதோ அவங்க எல்லாமே மானியம் வாங்கிடலாம் என்கின்ற அடிப்படையில் நாம் அமைதியை இருப்போம். ஆனால் இன்றைக்கி இவங்க சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த கார்டு ரினிவல் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த உலமாக்கள் நலவாரிய கார்டை ரினிவல் பண்ணியிருக்கணும். ரினிவல் பண்ணலை அப்படின்னு சொன்னால் இந்த மானியம் கிடைக்காது. அப்போ அந்த ரினிவல் பண்ணுறதுக்கு இவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுக்குறாங்க. நல்லா வந்து பாருங்கள், இந்த ஃபார்மை வாங்கி கார்டு இருக்கக்கூடிய உலமாக்கள், அதாவது 5 வருஷத்துக்கு மேலே கார்டு இருக்கும், ரினிவல் பண்ணியிருக்கோமா என்னன்னு தெரியாது, அந்த கார்டு இந்த ஃபார்ம் கொடுக்குறாங்க. இந்த ஃபார்மை நம்ம ஃபுல் பண்ணி கொடுத்தோம்னா நம்ம கார்டு புதுசாக ரினிவல் ஆகும். அது ரினிவல் ஆனதுக்கு பிறகு தான் நம்ம என்ன செய்ய முடியும், இந்த மானியத்திற்காக வேண்டி, இருசக்கர மானியத்துக்காக வேண்டி நம்ம கொடுக்கக்கூடிய ஃபார்மு உள்ளே செல்லுபடி ஆகும். ரினிவல் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அது ரிஜெக்ட் ஆகிடுங்கக்கூடிய தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் கார்டு இருக்கக்கூடிய உலமாக்கள் நீங்கள் ரினிவல் பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஒருவேளை ரினிவல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த பாருங்கள், இந்த ஃபார்மை வந்து நேராக கலெக்டர் அலுவலகத்தில் நம்ம சிறுபான்மையினர் நலத்துறையில் வந்து இந்த ஃபார்மை வாங்கி இதை அவங்க எப்படி ஃபுல்லப் பண்ணணுமோ அதை ஃபுல்லப் பண்ணி கொடுத்து உங்கள் கார்டை ரினிவல் பண்ணிக்கிங்க. ரினிவல் பண்ணக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்குங்கக்கூடிய தகவலை சொல்லியிருக்கிறாங்க. 1. 2வது வந்து, இப்போ யாராவது இப்போ பைக்கு வாங்குறதா இருந்தால், உடனே நம்ம அர்ஜெண்ட்டாக பைக்கு வாங்கி ஆகணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அரசு மானியத்தில் தான் பைக்கு வாங்கணுங்கிற அடிப்படையில் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால், முதல்ல இவங்கள்ட்ட வந்து அந்த ஃபார்மை கொடுத்துருங்க. எந்த தேதிக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த தேதிக்கு அடுத்த நாள் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் சொந்த காசில் கூட நீங்கள் பைக்கு வாங்கிக்கலாம். வாங்கிக்கிட்டு அங்கே வாங்கக்கூடிய, நான் என்னுடைய சொந்த செலவில் நான் இந்த பைக்கு வாங்கியிருக்கேன் என்பதாக நீங்கள் அதனுடைய சான்றை நீங்கள் இணைச்சிங்கன்னு சொன்னால், நேரடியாக உங்கள் வங்கி கணக்குக்கு என்ன செஞ்சுருவாங்க, அரசு மானியத்தில் 50,000 ரூபாய் பணம் கிடைக்கப்படுங்கிறாங்க. நீங்கள் அரசு மானியத்தில் பைக்கு வேணும்னா முதல்ல இங்கே ஃபார்மை கொடுக்கணும். கொடுத்துட்டு அடுத்த தேதிக்கு தான் நீங்கள் போய் புது பைக்கு வாங்கணும். வாங்கினா தான் இந்த மானியத்துக்குள்ளே வரும் அப்படிங்கக்கூடிய தகவலையும் நம்ம சிறுபான்மை நலத்துறையில் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. 2வது தகவல். அடுத்து 3வது விஷயம், கட் பண்ண என்னது 3வது விஷயம், இப்போ நம்ம போயிட்டு ஒரு பைக் எடுக்கக்கூடிய, அது பஜாஜாக இருக்கட்டும், என்ன கம்பெனியில் போய் நம்ம பைக் எடுக்கிறோமோ அவங்கள்ட்ட நம்ம கொட்டேஷன் வாங்கணும். அந்த கொட்டேஷனை வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஃபார்மோடு சேர்த்து கொடுக்கணும். இப்போ கொட்டேஷன் வாங்கும்போது நம்ம அவங்கள்ட்ட என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நான் அரசு மானியத்தில் பைக் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், அவங்க கொட்டேஷன்லாம் அவங்க ஒரு நம்பர் போட்டு கொடுப்பாங்க. அவங்க நம்பர் போட்டு கொடுத்து அந்த ஒரு நம்பர் ஒன்று போட்டு கொடுப்பாங்க. அந்த நம்பரை நீங்கள் இணைச்சி கொண்டு வந்து கொடுத்தா தான் அந்த கொட்டேஷனை இவங்க ஏற்றுக்கிறாங்க. வெறும் கொட்டேஷனை மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்தா அதை ரிஜெக்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஆல்ரெடி ஆஃபீஸர் எடுத்து காமிச்சார். நிறைய உலமாக்கள் கொட்டேஷன் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதில் வந்து அந்த கம்பெனியினுடைய நம்பர் இல்லாமல் இருக்குது என்கின்ற தகவலை சொல்கிறாரு. அதனால் கொட்டேஷன் வாங்கும்போது நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் மானியத்தில் பைக் வாங்குகிறோம், எங்களுக்கு நம்பர் போட்டு கொடுங்க. அவங்க ஒரு நம்பர் போட்டு தருவாங்க. அந்த நம்பர் போட்டு வாங்கிட்டு வந்தாங்கன்னா இது உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படுங்கிற தகவலையும் சொல்லியிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இதை அனைத்து உலமாக்களும் தெரியாதவங்களுக்கும் விலைக்கு சொல்லுமாறும் இந்த வீடியோ எல்லா இடத்துக்கும் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான தகவல், உலமா நலவாரிய அட்டை சம்பந்தமாக இது வரைக்கும் உலமா நலவாரிய அட்டைக்காக வேண்டி யாராவது பதிவு பண்ணியிருந்து ஃபார்மெல்லாம் கொடுத்துருந்து 1 வருஷம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு, எனக்கு இன்னும் வரலை என்பதாக காத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது காத்திருக்கிறதுல அது எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா இப்போ இங்கே கூட ஒரு உஸ்தாபி வந்தாங்க, ஒரு அம்மா வந்தாங்க, 1 வருஷம் ஆச்சு கொடுத்து எதுவுமே அவங்க வரலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அது சம்பந்தமாகவும் ஆஃபீஸரை போய் நாங்கள் பார்த்து பேசணும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, உலமா நலவாரிய அட்டை யாருக்கெல்லாம் இப்போ இல்லையோ உடனடியாக மாவட்ட அலுவலகம், நம்ம மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இங்கே வந்துட்டு நம்ம சிறுபான்மையினர் அந்த பிரிவில் போய் அந்த ஃபார்மை உடனே வாங்கி நீங்கள் ஃபுல்லப் பண்ணி 2 நாளில் அவர் டைம் சொல்கிறாரு. 2 நாளைக்குள்ளே நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் 1 வாரத்தில் கார்டு அவங்க உங்கள் கையிலே கொடுத்துருவாங்க. இப்போ இந்த டைமிங்கில் நீங்கள் செஞ்சீங்கன்னா உடனே உங்களுக்கு கிடச்சிருங்கக்கூடிய தகவலை ஆஃபீஸர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் உலமா நலவாரிய அட்டை பதிவு பண்ணாதவங்களுக்கு இது நல்ல ஒரு சரியான ஒரு நேரம். உடனடியாக வந்து அந்த ஃபார்மை வாங்கி
நீங்கள் ஃபுல்லப் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா ரெண்டு நாளைக்குள்ளே கொடுத்துட்டிங்கன்னா ஒரு வாரத்தில் கார்டு உங்கள் கைக்கு வந்துடும். உலமா நல வாரிய கார்டையும் இன்ஷா அல்லாஹ் நம்ம பெற்றுக்கொள்ளலாங்கிற தகவலையும் சொல்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.